அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா, அதுவும் எந்தெந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை தரும், எந்தெந்த விஷயங்களில் மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலையும், சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ர நிலையிலையும், ரணருண ருகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, அயனசயன போகஸ்தானத்தில் ராகு அப்படின்னு கிரக நிலைகள் இருக்குங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறினார். 14ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. அதே மாதிரி 28ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியை பிறந்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க பலவிதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனாலும் அஷ்டமத்த சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகதாங்க செய்யும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நலம் தரும். இந்த அஷ்டமத்த சனியால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை அது உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நன்மைகள் கூட அது கிடைக்க விடாமல் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் தலைகணம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். யாருடைய விஷயத்துலையுமே அனாவசியமாக நீங்கள் மூக்க நுழைக்கிறதோ இல்லை தலையிடுறதோ வேண்டாங்க. யாருடைய விஷயத்துலையுமே கருத்து சொல்வதோ அப்படிங்கிற வேலையும் வச்சுக்க வேண்டாம். யாரை பற்றியும் குறிப்பாக புறம் பேசுவதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவர்களை பற்றி பகிர்ந்து கொள்வதோ அறவே தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அஷ்டமத்து காலம் அப்படின்னும் போது தேவையில்லாத பல பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் எழலாம். அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு இல்லாமல் விபரீதத்தையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டிய ஒரு காலம். எதற்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமத்து சனியின் காரணமாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதாவது கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல ஓரளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர்கள் பெறறதுல தாமதங்கள் ஏற்பட்டு நீங்களாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது, தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற செயல்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்ச சில காரியங்களில் தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் அதாவது பிள்ளைகள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. அதனால் எல்லோரையுமே நீங்கள் அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகிட்ட அன்பாக பேசினாலும் சரி, இல்லை
கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி அவங்கவுங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வந்து வெட்டு கொடுத்து அவங்க போக்கிலேயே போய் நீங்கள் வெட்டு கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கலகம் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்திலையும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழதான் செய்யும். ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுவதை முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அதே போல் வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது. பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். இருப்பினும் வீண் மனக்கவலையும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம். உடன்பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். பண வரத்து அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க. வழக்கு வியஜங்களில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் நீடித்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சிகள் வந்து கைகூடவும் ஆரம்பிக்கலாம். தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாக பெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவுகள் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்க பெறுங்க. தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக எதையுமே செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறிது நஷ்டமோ இல்லை கூட்டாளிகளிடம் வாக்குவாதமோ இல்லை பிரச்சனைகளோ எழலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தேவையான பண உதவி வந்து இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வந்து எதிரிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். ஏன்னா உங்களுக்கு அவர்கள் மறைமுகமாக பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்களுக்கு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசை பெறுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதுப்பட வாய்ப்புகள் தங்கள் வாயிற்கதவை தட்டும். பயன்படுத்தி கொள்ளுங்க. கை நழுவ வெற்றாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நீங்கள் வாழ்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களை வந்து போற்றுபவர்களாகவும் நீங்கள் விளங்குவீங்க. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு கட்டுமான பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதிக செலவுகளும் வீண் விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படத்தான் செய்யும். அதனை வந்து தங்களுடைய சம்பள பணத்திலேயே சரிகட்ட பார்ப்பீங்க.
இருந்தாலும் கொஞ்சம் சிரமத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சிலருக்கு வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பயணங்கள் உருவாகும். இந்த பயணங்களால் அலைச்சல் செலவுகள் ஏற்பட செய்யும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மேற்படிப்பிற்காக முயற்சிக்கக்கூடிய மாணவர்கள், அரசின் கல்வி கடன் கிடைக்க பட்டய படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலத்தில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தோடு வாழணும், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருட மூர்த்தியை வணங்கி வாருங்க. அனைத்து நன்மைகளும் உண்டாகப் பெறும்.